கடுகு அது டப்புன்னு பொரியுது பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் பூண்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் போடுறேன். பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி வைக்கணும். ஒன்றும் பாதியமானா அது முழுசாக இல்லைன்னா பாதியாக, அதுதான் ஒன்றும் பாதியமாக தட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி. ஏன் தக்காளி நிறைய போடுறேன்னா இப்போ நல்ல சீசனில், அதனால் வந்து தக்காளி நிறைய போடுறேன். சீசனில் மட்டும்தான் நிறைய போடுவேன், எல்லாம் கம்மியாக போடுவேன். இன்னும் தக்காளியெல்லாம் போட மாட்டேன். இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதை பாருங்கள், முருங்கைக்காய் பொடியாக குட்டி குட்டியாக திட்டமாக கட் பண்ணி ஒரே ஒரு முருங்கைக்காய். அப்புறம் கொஞ்சம் மாங்காய் ஒரு அதே சைஸில் கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சேன். கத்திரிக்காய் மட்டும் பெருசாக 2, முருங்கைக்காய் 1, மாங்காய் கொஞ்சம். அப்புறம் பாருங்கள் கல் உப்பு. இங்கே பாருங்கள் கருவேப்பிலை சூப்பராக இப்போ தான் செடியில் பறிச்சிட்டாங்க. இந்த கருவேப்பிலை துளிராக இருக்காருங்க. நெக்ஸ்ட்டு கலர் நல்லா நல்லா வதக்குங்க. ஏன்னா வதக்க தான் அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே வந்து ஒரு பக்குவத்துக்கு வரும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் 3 ஒன்றா சேர்ந்து ஒரு இதுக்கு வரும். அதனால் நல்லா வந்து கிளறி விடுங்க, நல்லா வதக்குங்க. வெங்காயம் போட்டவொடனே நல்லா வதக்கணும். அப்படி வதக்கும் போது நல்லா பக்குவமாக வரும். இது வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழாக்கு செய்வாங்க. இந்த குழம்பு, இந்த கூழெல்லாம் ஊற்றுவாங்க. அன்றைக்கி வந்து ஒரு சிலர் நான்வெஜ் வைப்பாங்க, ஒரு சிலர் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. நாங்கள் வந்து சாமிக்கு வந்து அதெல்லாம் வைக்க மாட்டோம் நான்வெஜ்ஜெல்லாம். அதனால அப்படி இந்த குழம்பு வச்சு கூழ், சாதம், அதுக்கப்புறம் சாதத்துக்கு இந்த குழம்பு, முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்புறம் மிளகாய் பொடி.